வெல்கம் டு ஆர்டி ஃபேஷன் அகாடமி. இந்த வீடியோல பார்க்க போறது வந்துட்டு சிங்கிள் பட்டன் ஹோல் ஸ்டிச். இதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் 2 ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ண போறேன்னா, ஆஸ் யூஷுவல் பஞ்ச் பண்ணி த்ரெட் நான் எடுக்கிறேன். த்ரெட்டை எடுத்துட்டு கீழே இருக்க இந்த லைன்ல நான் பஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ கீழே இருந்து அப்படியே மேலே இருக்க லைன்ல பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வந்து நான் அப்படியே இழுக்கிறேன். ஒரு ஸ்டிச் போடுற மாதிரி ஒரு செயின் ஸ்டிச் போட்டேன். இப்போ இந்த இடத்துல நம்ம லாக் பண்ணக்கூடாது. லாக் பண்ணாம இது அப்படியே கீழே இந்த நீடில் இருக்குல்ல, அதை அப்படியே இந்த பக்கம் பார்த்து லைட்டா இழுத்தீங்க அப்படின்னா நம்ம மேலே எடுத்துட்டு போன அந்த த்ரெட் வந்துட்டு கீழே நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வந்துடும். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு லாக் செயினை போட்டுட்டு அப்புறம் சைட்ல ஒரு செயின் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச், அவ்வளவுதான். சிங்கிள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சோட சேஃப் வந்துட்டு இதுதான். இந்த மாதிரி எல் சேஃப்ல வந்து நம்ம கண்டினியூ பண்ணணும். இப்போ வந்து கீழே இருக்கா, கீழே இருந்து மேலே ஒரு பஞ்ச் பண்ணி த்ரெட்டை அப்படியே கீழே பார்த்து இழுக்கிறேன். லாக் செயின், அடுத்து சைட்ல ஒரு செயின், ஒரு லாக், மேலே ஒரு லாங் செயின், அதை அப்படியே கீழே பிடிச்சி இழுத்துட்டு ஒரு லாக், அகெயின் சைட்ல ஒரு பெரிய செயின் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச், அப்புறம் மேலே பஞ்ச் பண்ணி த்ரெட் அப்படியே கீழே இழுத்து ஒரு லாங் லாக், லாங் லாக். சிங்கிள் பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து அதிகமா ஸ்டோன் செயின் ஒர்க் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை எடுத்துட்டு இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் ஒரு லாக் போட்டுட்டு அப்புறம் இங்க இருந்து மேல வந்து லாக் போடக்கூடாது. இந்த த்ரெட்டை அப்படியே கீழே இழுத்துடணும். இழுத்துட்டு கீழே வந்துட்டு தான் லாக் போடணும். ஓகேவா? நீங்க இந்த மாதிரி போட்டுட்டு வரப்போ இந்த இடத்துல வந்து ஒரு நாட் மாதிரி நமக்கு வந்து விசிபிளா தெரியும். ஓகேவா? இதுதான் சிங்கிள் பட்டன் ஹோல் ஸ்டிச். இதுலயே இன்னொரு மெத்தட் இருக்கு. நான் அது உங்களுக்கு அடுத்த இதுல போட்டு காட்டுறேன். எப்பவும் போல எண்டு நாட் போட்டு முடிச்சுக்கிறேன். இப்போ நம்ம பார்த்தது வந்து ஒரு மெத்தட். அடுத்து பார்க்க போறது செகண்ட் மெத்தட். இதுக்கும் நான் முன்னாடி மாதிரி 2 ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன். இப்போ பார்க்க போறது வந்து சிங்கிள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சோட 2வது மெத்தடு. எப்பவும் போல பஞ்ச் பண்ணி நான் த்ரெட்டை மேலே எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அப்படியே மேலே கொண்டு போயிட்டு பஞ்ச் பண்ணி த்ரெட்டை கீழே இழுத்துக்கிறேன். இங்க ஒரு லாக் பண்ணிட்டு சைட்ல த்ரெட் கொண்டு போயிட்டு இப்போ லாஸ்ட் டைம் வந்து இந்த இடத்துல ஒரு லாக் போட்டிருப்போம். பட் இப்போ லாக் செயின் போடாம லாங்கா மேல ஒரு பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வந்து கீழே இழுக்கிறேன். இழுத்ததுக்கு அப்புறம் ஒரு லாக். ஓகேவா? லாக் போட்டு இழுத்ததுக்கு அப்புறம் லாங்கா ஒரு செயின் கொடுத்துட்டு அகைன் ஒரு லாங் செயின் மேல, இப்போ லாக். ஓகே, லாங் லாங் அண்ட் லாக், லாங் லாங் லாக்.
ஃபர்ஸ்ட் மெத்தட்ல இந்த லைனுக்கு ஒரு இந்த லாங் ஸ்டிச்சுக்கு ஒரு லாக் கொடுத்துட்டு மேல த்ரெட் எடுத்து கீழே புல் டவுன் பண்ணி அப்புறம் லாக் கொடுத்துருக்கோம். ஸோ 2 லாக் கொடுத்துருக்கனால நமக்கு இந்த இது நல்லா ஸ்டிஃபா நின்றுச்சு. செகண்ட் மெத்தட்ல நம்ம ஒரு முறை தான் லாக் கொடுத்தோம். இந்த செயினுக்கு வந்து நம்ம லாக் கொடுக்கல. லாக் கொடுக்காம அப்படியே மேல இருக்கிறதுனால இது பாருங்க ஸ்ட்ரைட்டா இருக்கா, கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா இருக்கு. இது பாருங்க நகர்ந்திருக்கு. இந்த ஸ்டிச்சஸ் வந்து நகர்ந்திருக்கு. நமக்கு ப்ராப்பரா எல் சேஃப், இதுல ப்ராப்பர் எல் சேஃப் வந்திருக்கா, இந்த இதுல ப்ராப்பரா எல் சேஃப் வராது. இது வந்து ஸ்ட்ரைட்டா வந்து இது கொஞ்சம் ஆங்கிள் டிஃபர் ஆயிருக்கும். இங்க பாருங்க தெரியுதா உங்களுக்கு டிஃபரன்ஸ்? இதுதான் இந்த 2 மெத்தடுக்கான டிஃபரன்ஸும். இந்த வீடியோல சிங்கிள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சை நம்ம பார்த்தோம். அதோட கண்டினியூஸ் தான் இது. நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச்சோட ஃபர்ஸ்ட் மெத்தடோட டிராயிங் இது, செகண்ட் மெத்தடோட டிராயிங் இது. ஓகேவா? நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்ம த்ரெட் எடுத்து செயின் லாங்கா கொடுத்துட்டு அகைன் கீழே கொண்டு வந்துட்டு ஒரு லாக் போட்டதுக்கு அப்புறம் சைட்ல பஞ்ச் பண்ணுவோம், அதுக்கு ஒரு லாக் போடுவோம், அதுக்கப்புறம் மேல கொண்டு போவோம், மேல இருந்து கீழே கொண்டு வந்துட்டு அதுக்கு ஒரு லாக் போட்டுட்டு அப்புறம் சைட்ல கொண்டு போவோம். இந்த மாதிரி கண்டினியூ பண்றது ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட் வந்துட்டு த்ரெட்டை எடுத்துட்டு மேல ஒரு பஞ்ச் பண்ணிட்டு கீழே கொண்டு வந்து ஒரு லாக், சைட்ல போவோம், சைட்ல இருந்து மேல இருந்து கீழே கொண்டு வந்துட்டு லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் சைட்ல இதை கண்டினியூ பண்ணுவோம். பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்துட்டு ஸ்டோன் செயின் ஸ்டிச் பண்றதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வந்து இது கொஞ்சம் நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த 2 மெத்தட்லயுமே இந்த சர்க்கிள் சேஃப் போட்டு இந்த 2 மெத்தடுமே ஒன் பை ஒன்னா வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மொத்தமா 2 சர்க்கிள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிருக்கணும். அப்புறம் இந்த சேஃப்ல வந்துட்டு இப்போ வந்து இதுல ஃபர்ஸ்ட் மெத்தட்னா இதுல செகண்ட் மெத்தட், இதுல வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட், இதுல செகண்ட் மெத்தட், இந்த மாதிரி அல்டர்னேட்டிவ் நீங்க ட்ரை பண்ணி ஃபில் பண்ணிடுங்க. ஓகேவா? இந்த மெத்தட்ஸ் ட்ரை பண்ணுங்க. இது முடிச்சதுக்கு அப்புறம் 10x10ல ஒரு மினி ப்ராஜெக்ட் பண்ணுங்க. பண்ணிட்டு எனக்கு இந்த ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து போட்டோ எடுத்து அனுப்பி விடுங்க. யூடியூப் பார்த்து லேர்ன் பண்றவங்க சேஃப் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சுட்டு இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கம்ப்ளீட்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போட்டுருங்க. கிளாஸ் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க வந்துட்டு எனக்கு போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டு கரெக்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு மினி ப்ராஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டிச் போலாம். ஓகேவா? இது போல பேசிக் லெவல்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்குமான ஆரி ஒர்க்கை நீங்க வெறும் 49 ரூபாய்க்கு கத்துக்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆரி ஒர்க்குன்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. ஃபர்தர் டீடைல்ஸ் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றேன். அண்ட் ஆரி ஒர்க் ரிலேட்டடான ஃபர்தர் அப்டேட்ஸுக்கு ஆர்டி ஃபேஷன் அகாடமிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க கைஸ். தேங்க்யூ.